நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். விஜய் கட்சிக்கு தேர்தல் ஆலோசனை வழங்கும் பொறுப்பை ஏற்றிருந்த பிரசாந்த் கிஷோர் அதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளார். மீண்டும் வரலாமா வேண்டாமா என்பதை நவம்பர் மாதத்துக்கு பிறகே முடிவு செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். தினம் எதிர்கட்சிகளிடம் மட்டுமே கேள்வி கேட்கும் வழக்கம் உள்ள திருமாவளவன் அதிசயமாக நேற்று நடிகர் விஜயை குறிவைத்து கேள்வி எழுப்பியுள்ளார். செயற்குழு கூட்டத்தில் விஜய் அதிமுகவை பற்றி வெளிப்படையாக பேசியதாக தெரியவில்லை. கொள்கை எதிரிகள் பட்டியலில் அதிமுக உண்டா இல்லையா என கேள்வி எழுப்பினார். இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உணர்வுமயமானது மட்டுமல்ல, அறிவுபூர்வமானது, தர்க்கபூர்வமானது, இந்தியாவின் பன்மை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கானது, வெறுப்பின் பாற்பட்டது அல்ல என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்தியாவில் வங்கி மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீரவ் மோடியின் சகோதரர் நேஹல் மோடி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ பயணத்தில் மீண்டும் ஒருமுறை தனது தமிழ் பற்றை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார். டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ அதிபர் கிறிஸ்டைன் கங்காலு அவர்களின் பூர்வீகம் தமிழ் என்பதறிந்து படைகுடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு வீரம் நிறைந்த படைபலம், தேச நலன் மீது அக்கறை கொண்ட மக்கள், அள்ள குறையாத செல்வம், நாட்டின் நலன் அறிந்து செயல்படும் அமைச்சர், அழிக்க முடியாத ராணுவம் மற்றும் ஆபத்தான காலங்களில் துணை நிற்கும் நட்பு நாடு, இவை அனைத்தும் தான் ஒரு தேசம் வளம் மிக்கதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதற்கு தேவையான 6 அம்சங்கள் என்று 1000 வருடங்களுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் உரைக்கிறார் என்று கூறி திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் புகழை உலக அரங்கில் பதிய செய்துள்ளார். பள்ளிகளில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் தோல்வியையே கண்டுள்ளது. எனவே திமுக அரசு அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அல்லவா என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். வரதட்சணை கொடுமையால் இறந்த ரித்தன்யாவின் மரணம் தற்கொலை அல்ல, திட்டமிடப்பட்ட படுகொலை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற விஞ்ஞானியிடம் CBI என கூறி 1.29 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பலை UP போலீசார் கைது செய்துள்ளனர். கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணிபுரிந்தவர் சுர்தேவ் நந்தி. இவரை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் தங்களை CBI என கூறி அறிமுகம் செய்து கொண்டனர். பிறகு அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக கூறி மிரட்டி 3 நாட்கள் வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைத்தனர். அவர்களை மிரட்டி 1.29 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். பணத்தை இழந்த பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுர்தேவ் நந்தி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷியாம், சுதீர், ரஜ்னீஷ் மற்றும் மகேந்திரா ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகியோரை ஒன்று சேர்த்ததற்காக பால் தாக்கரே என்னை ஆசீர்வதிப்பார் என மகாராஷ்டிரா முதல்வர் பட்னவிஸ் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.